வணக்கம். நான் இன்னைக்கு வீட் பிஸ்கெட் பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன். அது எப்படியெல்லாம் பண்ணணும்னு காமிக்கிறேன். இதுக்கு கோதுமை மாவு வேணும், ஏலக்காய், நெய், ரவை, ஜீனி, வெள்ளை எள்ளு, நெய் 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அதை நான் அதில் விடுறேன். விட்டுட்டு சுகரை 1 கப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பால் இதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். அதில் இந்த கப்பால் 2 கப்பு கோதுமை எடுத்திருக்கேன். அதை போடுறேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதை போடுறேன். அதுக்கப்புறம் 1/4 கப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதை போடுறேன். கொஞ்சம் ஏலக்காய். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கணும். நல்லா நெய் விட்டுக்கிறதுனால ரொம்ப முதல்ல தண்ணி விட வேண்டாம். அது நல்லா அதுக்கப்புறம் தண்ணி விட்டால் போகிறோம். பிசைஞ்சாச்சு. இப்போ அப்படியே கை பிடிக்கிற வராப்பில் இருக்கணும். இதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறாப்பில் பிசைஞ்சிக்கணும். இது லூஸாக இருந்தேன்னா பிஸ்கெட் நல்லா வராது. கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். இதை இப்போ இது பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி இது பண்ணுறாப்புல இட்டுட்டும் அதை சின்ன சின்ன ரவுண்டாக போட்டு எடுக்கலாம். ஒரு சிலர் இது ஆவியில் வச்சு கூட, இட்லி தட்டில் வச்சு கூட எடுப்பான். நான் இன்றைக்கி எண்ணெயில் பொரித்து காமிக்கிறேன்னா அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இதை 2 பார்ட்டாக நான் ஹாஃபாக எடுத்திருக்கேன். இதை நல்லா இட்டுட்டும் இதை ரவுண்டாக பொரித்து எடுக்கணும். இப்போ இடுறது சப்பாத்தி இடுறாப்புல தான் கொஞ்சம் ஆனால் கனமாக இடணும். இப்போ இட்டாச்சு. இதை இது மாதிரி ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கணும். மூடி எடுத்து ரவுண்டாக பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது. அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் காஞ்சி எடுத்தோம். இப்போ இந்த பிஸ்கெட் பண்ணி வச்சுருக்கேன், வீட் பிஸ்கெட்டு. அது எண்ணெய் காஞ்சி எடுத்து இப்போ ஒன்றா போட்டு எடுக்கணும். அடுப்பை ரொம்ப பெருசாக வேண்டாம். பெருசாக இருந்தால் சீக்கிரமே தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கணும். இந்த இப்படி இருக்கணும். சைஸ் இப்படி இருக்கணும். இப்போ போடுறேன் பாருங்க. அது கொஞ்சம் இன்னும் காயணும்னு நினைக்கிற எண்ணெய் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். இது இப்படி மேலே வரணும். இது ஒன்றா எல்லாத்தையும் நான் போடுறேன். நான் ஒரேடியாக போட முடியாது. ஒரு 5-6 போடுங்க. அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் இல்லை போடலாம். வந்த உடனே இதை எடுக்கலாம். காய் எடுத்து இதை எடுத்து நான் டிஷ்யூ பேப்பரில் போடுறேன். அது ஆறினதுக்கப்புறம் நான் பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன். வீட்டு ரவா பிஸ்கெட்
ரெடி ஆகிடுச்சோம். நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இந்த பாருங்க இதை பண்ணி பார்த்துட்டோம். இது எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட டேஸ்ட் எப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா, பை பை.